Hi students, welcome to Guna Max. Exercise 3.8 first question. So division method square root கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க first subdivision. So x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. So என்ன மெத்தட்ல கண்டுபிடிக்கணுமா? டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 4 இருந்தால் அந்த எக்ஸ் பவர் 4 எலிமினேட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ் பவர் 4 எலிமினேட் பண்ணண்டான்னா இங்கே நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 தான் வரணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன டேர்ம் போறியும் அதே டேர்ம் தான் இங்கே வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ பேசிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏ பவர் எம் இன்டூ a power n. அப்போ a power m plus n. ஸோ மல்டிபிகேஷனில் பேஸ் ஈவனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். நான் என்ன எடுத்துருக்கேன்? நான் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பவர் 2 + 2. அப்போ இதை ஆட் பண்ணனா வருங்க எக்ஸ் பவர் 4 வருமா? ஸோ அதான் டேரெக்டாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சைனை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் 4 வருமா? இந்த ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும். நகைன்னு 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணுங்க. மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 2 × எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். ஸோ புரியுதா? இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட்னு பார்க்கும்போது மைனஸ் 12x கியூப் தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கேயும் என்ன வரணும்? நமக்கு மைனஸ் 12x கியூப் தான் வரணும். அப்போ இந்த 2x ஸ்கொயரை எதால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12x கியூப் வரும். முதல்ல நம்பரை பார்க்கும். இங்கே +2 இருக்குது. அப்போ அந்த +2வை மைனஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 வரும். அடுத்து பார்க்கும்போது இங்கே வேரியபிள் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் கியூப் என்ன பண்ணணுங்க? இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அங்கே மைனஸ் 6x போட்டால் இங்கேயும் என்ன பண்ணுறான்னா மைனஸ் 6xை போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே போட்ட மைனஸ் 6xால் தான் இந்த 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இந்த மைனஸ் 6xால் தான் இந்த 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 6 2s are 12. x square into x, x cube. Minus into minus plus 6 6 are 36. x into x, x square. சைனை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ ஆப்போசிட் சைனாக போட்டுடணும். அப்போ இங்கே மைனஸ் 12x கியூப்பும் இந்த ப்ளஸ் 12x கியூப்பும் கேன்சல் ஆகிடும். நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இந்த கேன்சலேஷன்லாம் பென்சிலில் பண்ணுங்கள், பெனில் பண்ணாதீங்க. ப்ளஸ் 42x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 36x ஸ்கொயர். அப்போ 42ல் 36 போச்சுன்னா 6x ஸ்கொயர். ஸோ அகைன் இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணிங்க. மைனஸ் 36x இங்கே ப்ளஸ் 9 வரணும். நெக்ஸ்ட்டு இந்த 6x ஸ்கொயர் தான் கேன்சல் பண்ண இல்லையா? அடுத்த நான் சொன்னேன் இங்கே இருக்கட்ட எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? 2ஆல். ஒவ்வொரு முறையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2 × minus 6x minus 12x. ஸோ இங்கே என்ன வரணும்? ப்ளஸ் 6x ஸ்கொயர் வரணும். அப்போ இந்த 2x ஸ்கொயரை எதால் மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர் வரும்? 3ஆல். என்ன 3 + 3. அப்போ இங்கே ப்ளஸ் 3 போட்டால் இங்கே என்ன போடணும்? நம்ம ப்ளஸ் 3 போடணும். இப்போ இந்த 3ஆல் இந்த 3 டேர்மையை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 3 12s are 36. அப்போ 36 into x 36x. நெக்ஸ்ட்டு 3 3s are plus 9. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 36x ப்ளஸ் 9 மைனஸ் 9. அப்போ 0வா? அப்போ ஸ்கொயர் ரூட்னால கொஷினை மறக்காமல் ஸ்கொயர் ரூட்டில் எழுதி அப்புறம் ஆன்சரை மாடலஸ் எழுதுங்க. இப்போ கொஷின் என்ன இருக்குங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர்
minus 36x plus 9 equal to modulus of என்ன ஆன்சர் நம்மளுக்கு x square minus 6x plus 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது இதுதான் 5 மார்க் கொஸ்டின் இது. சப்டிவிஷன் 2. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது வந்து ஆர்டரா இல்லை, முதல்ல இந்த பவரை ஆர்டரா எழுதுவோம். அப்போ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 4x power 4 4x power 4, அடுத்து கியூப்னு பார்க்கும்போது மைனஸ் 28x கியூப், அடுத்து என்ன வரணும், ஸ்கொயர் வரணுமா, பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் 37x ஸ்கொயர், அடுத்து எக்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளஸ் 42x, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து 9. ஸோ டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கொண்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, நம்ம டார்கெட் என்ன, இந்த 4x power 4 கேன்சல் பண்ணணும் கரெக்டா. அப்போ 4 வர நம்ம என்ன பண்ணணும், 2 2s கரெக்டா. நெக்ஸ்ட் வேரியபிள் பார்க்கும்போது x power 4, அப்போ x ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 2s 4, x ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயரு x பவர் 4 வரும். அப்போ இங்கே 4x power 4. சைன் மாற்றினா இங்கே மைனஸ், அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணால் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணு சொன்னேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s 4x ஸ்கொயர். ஸோ செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது இந்த மைனஸ் 28x கியூப்பை கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 28 வரும், மைனஸ் 7ஆல் கரெக்டா. ஏன்னா மைனஸ் 7 இன்ட்டு ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 28. அடுத்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன வேரியபிள் மல்டிப்ளை பண்ண எக்ஸ் கியூபாக மாறும், எக்ஸ். அப்போ மைனஸ் 7x, அங்கே மைனஸ் 7x போட்டால் இங்கே என்ன பண்ணும், மைனஸ் 7x போடணும். இந்த மைனஸ் 7x தான் இந்த 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணும் கரெக்டா. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s 28, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். ரொம்ப ஈஸியான சம் தான் அது. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7s 49, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சைனை மாற்றினா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். இந்த மைனஸ் 28x கியூப்பும் ப்ளஸ் 28x கியூப்பும் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 49ல் 37 போச்சு, என்ன வரும் நம்மளுக்கு இங்கே, இப்போ 49 ப்ளஸ் 37, இப்போ 9ல் 7 போச்சுன்னா 2, அப்போ இங்கே 12 வரும். இப்போ 12x ஸ்கொயர், அப்படின்னா 12x ஸ்கொயர்னா மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர். அங்கே என்ன பண்ணும், இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணும், ப்ளஸ் 42x இங்கே ப்ளஸ் 9. ஸோ அடுத்த டார்கெட்னு பார்க்கும்போது இந்த மைனஸ் 12x ஸ்கொயரை கேன்சல் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், இங்கே இருக்கிற டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் கரெக்டா. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s 4x ஸ்கொயர், 2 7s 14x ஓகேவா. அப்போ இங்கே மைனஸ் 12x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 12 மாறும், 3ஆல். என்ன 3ஆல், மைனஸ் 3ஆல். அங்கே மைனஸ் 3 போட்டால் இங்கேயும் மைனஸ் 3 போடணும். அப்போ அந்த மைனஸ் 3ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s 12, ரிமைண்டர் 1, 3 1s 3, என்ன வரும் இங்கே 4 வரும், 42x. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்போ 3 3s 9 வரும் ஓகேவா. மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 3 இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 14s 42, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s 9 வரும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 42x மைனஸ் 42x ப்ளஸ் 9 மைனஸ் 9. அப்போனா ஒரு ஆன்சரு 0. அப்போ தேர்ஃபோர் கொஷின் என்ன பண்ண சொன்னேன், ஸ்கொயர் ரூட்டில் எழுத சொன்னேன். கொஷின் என்ன, 4x பவர் 4 மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 ஈக்குவல்னு போட்டு மாடுலஸ் ஆஃப் என்ன ஆன்சர் நம்மளுக்கு 2x ஸ்கொயர்
minus 7x minus 3. Third subdivision, 16x power 4 plus 8x square plus 1. எப்பவுமே வந்து பவர் ஆர்டராக இருக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16x power 4, 4க்கு அப்புறம் என்ன வரணும், 3 வரணும். இப்போ 3 இல்லாதனால ப்ளஸ் 0x கியூப்னு சொல்லி நம்மள அசியூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 8x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் வரணும், எக்ஸுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் வரணும். இங்கே எக்ஸ் இல்லாதனால ப்ளஸ் 0x, கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது 1. இப்போ டிவிஷன் மெத்தட் தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே 16x பவர் 4 இருக்குது. அப்போ இங்கே 16x பவர் 4 தான் நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா. இப்போ என்ன போடலாம், 4x ஸ்கொயர் இன்ட்டு 4x ஸ்கொயர். 4 4s are 16. x square into x square, x power 4. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 16x பவர் 4 மைனஸ் 16x பவர் 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே வேல்யூன்னு பார்க்கும்போது என்ன வரும்னாங்க, 0x கியூப்னு வரும். 0x கியூப் 0x கியூப். இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் 8x ஸ்கொயர்னு வரும். இங்கே ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 வரும். ஸோ அடுத்து பார்க்கும்போது எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8x ஸ்கொயர். ஓகேவா. அப்போ இங்கே 0க்கு வேல்யூ இல்லாதனால அந்த 0x கியூப் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 8x ஸ்கொயர் தான் நான் கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த 8x ஸ்கொயரை கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குங்க, 8x ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ அந்த 8x ஸ்கொயரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அங்கே 1 போட்டால் இங்கேயும் 1 போடணும். அப்போ 1 into 8x ஸ்கொயர் 8x ஸ்கொயர். அப்போ 1 1s are 1. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நேராக போட்டுங்க. இப்போ சைன் மாற்றினா மைனஸ் மைனஸ், இப்போ ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ கேன்சல் ஆகிடுமா. அதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் எதுனா 16x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த சம்மை இப்படியும் போடலாம். இப்படி போடாமல் கன்ஃபியூஷனாக இருக்கிறான்னா நீ டேரெக்டாகவே போடலாம். டேரெக்டாகவே போட்டாலும் மார்க் போட்டுருவாங்க. இங்கே என்ன இருக்கு, இங்கே 16x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. நம்மளோட டார்கெட் என்ன, இந்த 16x பவர் 4 எலிமினேட் பண்ணணும். ஓகேவா. அப்போ என்ன போடலாம், 4x ஸ்கொயர் இன்ட்டு 4x ஸ்கொயர். 4 4s are 16. x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் x பவர் 4. சைன் மாற்றினா ப்ளஸ் 16x பவர் 4 மைனஸ் 16x பவர் 4 கேன்சல். இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணால் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன், இன்ட்டு 2. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8x ஸ்கொயர். அப்போ இந்த 8x ஸ்கொயர் எலிமினேட் பண்ண எதால் மல்டிப்ளை பண்ணது, இங்கே ஆல்ரெடி வந்து 8x ஸ்கொயர் தான் இருக்குது. ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே ப்ளஸ் 1, இங்கேயும் ப்ளஸ் 1. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 into 8x ஸ்கொயரு 1 1s are 1. சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுமா. கேன்சல் ஆச்சுன்னா 0. இப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்து அதே ஆன்சர் தான். அப்போ therefore ரூட் ஆஃப் 16x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன், 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. இப்போ டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி சொல்கிறாங்க. நம்ம டார்கெட் என்ன, 121x power 4 தான் எலிமினேட் பண்ணணும். அப்போ 121 என்ன வரீங்க, 11 11s are 121. இங்கே x பவர் 4 இருக்கிறதுனால x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 11 11s are 121. x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் x பவர் 4. இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் 121x பவர் 4 மைனஸ் 121x பவர் 4 கேன்சல் ஆகிடும். இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணுங்கள். மைனஸ் 198x கியூப் மைனஸ் 183x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், இந்த டேர்மை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 2 11s are 22x ஸ்கொயர். ஸோ அடுத்த டார்கெட்னு பார்க்கும்போது இந்த மைனஸ் 198x கியூப் தான் எலிமினேட் பண்ணணும்.
அப்போ இந்த 22 எதால மல்டிப்ளை பண்ண 198 வரும் -9 ஆல. அடுத்து வேரியபிள் பார்க்கும்போது எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் என்ன பண்ணணும், நான் இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே -9x போட்டால் இங்கே என்ன பண்ணும், நான் -9xை போடணும். இப்போ இந்த -9x ஆல் இந்த 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணும். அப்போ 9 × 22 மல்டிப்ளை பண்ணால் -198. எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப். அடுத்து மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81. அப்போ 81 x × x x ஸ்கொயர். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். -198x கியூப்பு ப்ளஸ் 198 x கியூப். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேம் சைனாக இருக்கா, அப்போ ஆட் பண்ணும். அப்போ 3 + 1 4, 8 + 8 16, ரிமைண்டர் 1, 1 + 1 2, -264 x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அகைன் இந்த 2 டிஜிட்டை கீழே டவுன் பண்ணுங்க. ப்ளஸ் 216x, இங்கே ப்ளஸ் 144. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 11s are 22x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2 9s are 18x. இங்கே 264 இருக்குது. அப்போ இந்த 22வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 264 வரலாம், -12 ஆல். -12. அப்போ அங்கே -12 போட்டால் இங்கே என்ன பண்ணோம், -12 போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இங்கே 12 × 22 மல்டிப்ளை பண்ணால் 264 x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ 9 × 18 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 216x. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. 12 × 12 144. அப்போ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸ். -264x ஸ்கொயர் ப்ளஸ் 264x ஸ்கொயர் ப்ளஸ் 216x -216x ப்ளஸ் 144 -144. அப்போ 0வா? அப்போ therefore கொஷினை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதுங்க. என்ன கொஷினு, 121x power 4 -198x cube -183x square plus 216x plus 144 equal to என்ன ஆன்சர் நம்மளுக்கு இங்கே 11x square -9x -12. ஃபைனல் ஆன்சரை மார்லஸ்குள்ளே எழுதுங்க மறக்காமல்.